அண்ணே, பொய்யா ஜாதகம் எழுதிலாம் கொடுக்கலாமா அண்ணே? எவ்வளோ பெரிய தப்புண்ணா அது. கோவாலு, அதில் ஒரு தப்பும் கிடையாது. பொய் சொல்லலான்னு வள்ளுவர் பெருந்தகையே சொல்லியிருக்கார். அது உனக்கு தெரியுமா அண்ணா? கதை விடாதீங்கண்ணே. போகிற போக்கில் அப்படியே வள்ளுவர் பொய் சொல்ல சொன்னார்னு அசால்ட்டாக ஒரு பொய் சொல்கிறீங்க பாருங்கண்ணே. எப்பா நெசமாக சொல்லியிருக்காருப்பா. நான் வேணால் அந்த குரல் சொல்கிறேன், அப்புறமாவது நம்பு நீனு. பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். இதுக்கு என்ன பொருள்னா, ஒரு நல்லது நடக்கணும்னா அதுக்கு பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த பொய்யும் வாய்மைக்கு சமமானது, உண்மைக்கு சமமானதுன்னு சொல்கிறார். நமக்கு கல்யாணம் ஆகணும், இது முக்கியமான வேலை, அதுக்கு இன்னும் ஒன்று சொல்லக்கூடாதா என்ன? என்ன இப்போ புரியுதா அண்ணா? அருமண்ணே. அண்ணா, நிறைய பேருக்கு இந்த ஜாதகமே தடையாக இருக்குண்ணே. ஏதோ ஒரு காரணத்தில் இது ஒத்து வரல, அது ஒத்து வரலன்னு. நீங்கள் பாருங்கண்ணே, உஷாரா எதையோ ஒன்று சொல்லி கல்யாணத்தை முடிச்சிட்டிங்கண்ணே. அங்கே தான் கோவால். அதுக்கப்புறம் தான் இருக்குது கிளைமேக்ஸு. நீ பார்த்தது முதல் சீன். ஜாதகம் லெவலில் ஓகே ஆகிடுச்சு. இப்போ சம்பாத்தியம் கம்மியாக இருக்குது, பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. என்னடா ஒம்பா போச்சு, எப்படா அவங்கள கன்வின்ஸ் பண்ணலான்னு. இதில் இன்னொரு கூத்து வேறு நடந்துச்சு. பொண்ணு பார்க்க போன அன்றைக்கி நான் ஒரு டிப்டாப்பாக போகலை, ரொம்ப சாதாரணமாக போயிருக்கிறேன். அதில் என்னுடைய சட்டையில் எங்கேயோ ஒரு சின்ன கிழிசல் இருந்துக்கு, அதையும் நான் கவனிக்கலை. ஏதோ பொண்ணு வீட்டுக்காரங்க பார்த்துட்டீங்கன்னா, இவர் இப்போ பொண்ணு பார்க்க வரும்போது எப்படி இருக்காரு, இவருக்கு எப்படி பொண்ணு தர்றது அப்படின்னா அது ஒரு சிக்கலாகி போயிருக்குது. சரி, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும், என்ன பண்ணலாம்? அப்புறம் தான் நம்ம மூளைக்கு வேலை தரேன். ஒன்று எங்கள் அப்பாவை எப்படி கிருஷ்ணர் தூது போனாரோ, எங்கள் அப்பாவும் கிருஷ்ணர் தான். நீங்கள் போங்கப்பா, போய் நல்ல மாதிரியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஓகே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சேன். அவர் போய், எங்கள் அப்பா கொஞ்சம் பேச்சில் குறைவாக பேசுவார்னா கரெக்டாக பேசுவார். அவர் பங்குக்கு அவர் முயற்சி பண்ணிட்டு வந்தார். பெருசாக நடக்கலை. எப்படி துரியோதனன்கிட்ட ஒருத்தராக 5 வீடாவது கொடுங்க, 5 ஊராவது கொடுங்க, 5 எதையாவது கொடுங்க, நாங்கள் எதுவும் கொடுக்காத மாதிரி பொண்ணு வீட்டில் நோக்குறாங்க. அப்புறம் என் தங்கச்சி அமிச்சேன், நீ போய் பேசிட்டு வாமா, எப்படியாவது சால்வ் பண்ணிட்டு வாமான்னு. கடைசியில் ஒரு செக்கு வச்சாங்க பொண்ணு வீட்டில். பெரிய தங்கச்சி பேசணும், என்னுடைய பெரிய தங்கச்சி. அவங்க கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, பேச மாட்டாங்க. இருந்தாலும் நான் அவங்கள போய் அமுச்சு பேசி ஓகே வாங்கினேன். மேற்கொண்டு பேசுவோம்.